பொன்னி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சக்தி வராரு. வந்த உடனே சொல்கிறாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி வீடு, அம்மா தானே திட்டாங்க. ஆனால் ஒன்று, அம்மாவுக்கு எப்போவுமே உன் மேலே கோபம் அதிகம். அதனால தான் நீ எந்த தப்பு பண்ணாலும் அதை அப்படியே பெருசாக்குறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் உன் மேலே தப்பே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. இல்லை சக்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க ஃபஸ்ட்டு என்னை பேசவே விடலை, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அவங்க எப்போவுமே அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. சரி விடு, நீ அதை பற்றி யோசிச்சுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட சக்தி சொல்லிகிட்ருக்காரு. சந்திரசேகர், ஜெயா 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன், எதுக்காக ஜெயா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் நீ பொண்ணியை திட்டிகிட்டே இருக்க தெரியுமா? அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, எனக்கு தெரியாது, அவள் மேலே தப்பு இருக்குது. ஏன்னா அவள் வந்துட்டு நான் பாடுறது அவள் வீடியோ எடுத்து, அதனால தான் நான் திட்டினேன். என் மேலே எந்த தப்பும் இருக்கதா எனக்கு தெரியல. எனக்கு என்ன எப்போ அப்போ தோணுதோ அதெல்லாம் நான் அப்படியே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஜெயா, இருந்தாலும் பொண்ணி பாவம் தானே, எந்த தப்புமே பண்ணலையே. சிவானி எடுக்க சொல்கிறதுனால தான் அவள் வந்து வீடியோ எடுத்திருக்கா, வேறு எந்த காரணமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. சரிங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கர கோபமாக பேசுகிறாங்க. அப்படியே நல்லா தூங்கிட்டுருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது உஷா ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுவாங்க, காலையில் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. மணி என்ன ஆகுது, 7 மணி ஆகுதுங்க, நீங்கள் ஏங்க இன்னும் தூங்கிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறாங்க. அதுக்கு சண்முகம் சொல்கிறாரு, ஏம்மா உனக்கு என்னம்மா வேணும், என்ன இவ்வளோ பாசமாக ஃபோன் பண்ணுற? இல்லைங்க, எனக்கு உங்களை பார்க்கணும் போல் இருக்குது. என்னது, என்ன பார்க்கணும் போல் இருக்கா, நீ ஏன் சொல்கிற? அப்பப்பப்பப்பா தாங்க முடியல. சரி சரி, என்ன இப்போ ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் கிளம்பி வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 15 நிமிஷமா? இப்போ தான் தூங்கிட்டுருக்கேன்றா, நான் எழுந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். என்ன போய் உடனே வான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. இல்லைங்க, எனக்கு நீங்கள் ஒரு 3 நாள் இங்கே வந்து இருந்துட்டு போங்க, உங்களை பார்க்கணும் போல், உங்கள் கூட இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 3 நாளா? அதெல்லாம் முடியாது. நான் வரேன், உனக்கு தோன்றப்ப டெய்லி வரேன், உன்னை பார்க்குறேன், பேசுகிறேன், வரேன், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். ஆனால் என்னால் வந்து அங்கே ஃபுல்லாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் உஷா கிட்ட சொல்கிறாரு. சரிங்க, சீக்கிரம் கிளம்பி வாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா ஜிம்மு மாதிரி அழகாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு மாடியில். எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே பொண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்னங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிருவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பொண்ணி, என்ன பேசிகிட்டு இருக்க, இது என்ன துணி துவைக்கிற மாதிரி பாத்திரம் தைக்கிற மாதிரி நினச்சிட்டியா என்ன? இதெல்லாம் உன்னால் தூக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க எங்கே தூக்க முடியாது, இது என்ன ஒரு 10-12 கிலோ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி கேட்குறாங்க. என்னது 10-12 கிலோவா? தூக்கி பாரு தெரியும், உன்னெல்லாம் இதெல்லாம் தூக்கவே முடியாது, நிறைய ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரிங்க நான் தூக்குறேன், சப்போஸ் நான் தூக்கிட்டா நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பொண்ணி சொல்கிறாங்க. நீ தூக்க போறியா, தூக்கிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், நான் உங்களுக்காக நான் தூக்குறேன், தூக்கிட்டா உங்களோட முடியெல்லாம் கட் பண்ணிக்கிறீங்களா பின்னாடி இருக்கிறதுலாம் அப்படின்னு பொண்ணி சொல்கிறாங்க. ஐயோ அம்மா, நீ தூக்குறியா, சரி நீ அதெல்லாம் விடு, இதை தூக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கிட்ட வராங்க, பார்க்குறாங்க. தூக்க முடியுமா? கண்டிப்பாக பொண்ணியால் முடியாது, இது இருக்க வெயிட்டுக்கு யாருமே தூக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஆனால் பொன்னி சூப்பராக அழகாக ஹைட்டாக தூக்குறாங்க. அப்பா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை கேட்குறாரு சக்தி. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறக்கி வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, நான் தூக்கிட்டேன், ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட முடியை கட் பண்ணிக்கணும் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. ஐயோ, ரொம்ப நாளாக வச்சுருந்த முடி, ரொம்ப ஆசையாக வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. சரி இருங்க வரேன், நான் போய் சிசர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி மேலே போகிறாங்க. போயிட்டு சிசர் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அப்படியே முடியெல்லாம் கட் பண்ணுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. என் பாசமான முடியெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் தானே சொன்னீங்க நான் வந்து தூக்கிட்டா நீங்கள் முடியை கட் பண்ணிட்டேன், அதனால தான் நான் முடியை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி எல்லா முடியும் கட்